ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. உங்களோட பிரெயின் தான் உங்களோட மெமரிஸ், தாட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. பட் அதை எடுத்து வேறு பாடிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ இருக்கிற நீங்கள் திரும்பி வருவீங்களா, இல்லைனா புது பாடி தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுமா? ரொம்ப வியர்டாக இருக்குதுல்ல. ஆனால் இது ரியலாக நடக்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட். 2025 ஃபர்ஸ்ட் டைம் உலகத்தில் ஹியூமன் பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை யார் ட்ரை பண்ண போகிறாங்க, இது எப்படி சயின்ஸில் பாசிபிள்னு சொல்லுது, அண்ட் இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷன் என்னென்னா, பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட்னா என்னென்னு புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மனுஷனோட பிரெயினை எடுத்து வேற ஒரு பாடிக்குள்ளே போட்டால் அதுதான் பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட். இது ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி இல்லை. ஹெட் டிரான்ஸ்பிளான்ட்னா ஃபுல் ஹெட்டை ஒரு புது பாடிக்குள்ளே அட்டாச் பண்ணுறது தான் ஹெட் டிரான்ஸ்பிளான்ட். ஆனால் பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட்டில் ஜஸ்ட் பிரெயினை மட்டும் எடுத்து புது ஸ்கல்குள்ளே வச்சுருவாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சர்ஜரின்னு சொல்லப்படுது. ஏன்னா பிரெயினா ஒரு நார்மலான ஆர்கன் இல்லை. பிரெயின் தான் நீங்கள் உங்களோட தாட்ஸ், மெமரிஸ், எமோஷன் எல்லாமே பிரெயினில் தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ நீங்கள் உங்கள் பிரெயினை வேறு பாடிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா நீங்கள் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவீங்க, பாடி வேறையாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஷன் என்னென்னா, இந்த டேஞ்சரஸான பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியை யார் தான் ட்ரை பண்ண போகிறாங்க? ஆன்சர் என்னென்னா, டாக்டர் சர்ஜியோ கேனவெரோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான நியூரோ சர்ஜன் தான் பண்ண போகிறாரு. இவர் ரஷ்யாவில் இருக்கார். ஆல்ரெடி 2015 இவர் இதை பிளான் பண்ணியிருக்காரு. உலகத்தில் முதலாவது பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியை பண்ணுறது தான் இவரோட ட்ரீம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சைனாலேருந்து ரொம்ப நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸ்பெஷலி சைனாவில் இருக்கிற ஹார்பின் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய டாப் மெடிக்கல் காலேஜ்லேருந்தும் நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய டீம்னு சொல்லலாம். ரொபோட்டிக் எக்ஸ்பர்ட்ஸ், பிரெயின் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஏஐயும் சர்ஜரியில் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு மெகா லெவல் சர்ஜரியை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி நவ் 2025 ஒரு பேஷண்ட் மேலே இதை ட்ரை பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பேஷண்டோட நேம், டீட்டெயில்ஸ் எதுவுமே ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் சம் மெடிக்கல் லீக்ஸில் என்ன வந்திருக்குன்னா, இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி ரெடியாக இருக்குன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரெயின் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆனால் இது சேஃபாக இருக்குமா, பாசிபிளாக இருக்குமான்னு. இந்த உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் டேஞ்சரஸான சர்ஜரின்னு இதை டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா, நிறைய பெரிய பெரிய ரிஸ்க் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா, பிரெயினில் இருந்து சிக்னல்ஸ் பாடிக்கு போகணும்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கோடை கரெக்டாக ஜாயின் பண்ணணும். அது ரொம்பவே கஷ்டம். ஒரு மிஸ்டேக் பண்ணால் பாடியே மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ கரெக்டாக போகணும், இல்லைன்னா பிரெயின் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுக்கும் சர்ஜிக்கல் பர்ஃபெக்ஷன் வேணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்கு புது பிரெயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதை நம்ம பாடி கண்டுபிடிச்சிடும். ஸோ நம்ம பிரெயினை ரிஜெக்ட் பண்ண சான்சஸும் இருக்குது. இப்படி சர்ஜரி பண்ணுறப்ப ப்ராங் நர்வை கனெக்ட் பண்ணினா பிரெயின் சிக்னல்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா கோமா, மெமரி லாஸ், இல்லைனா ஃபுல் சிஸ்டமே ஷட் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ தியரியில் சயின்ஸ் சொல்கிறது ஓகே, ஆனால் ரியலாக இதை ட்ரை பண்ணுறப்ப இது ரொம்ப பெரிய டேஞ்சரஸான ரிஸ்கியான சர்ஜரியாக இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், இவ்வளோ டேஞ்சரஸான சர்ஜரினா இதை எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, விடலாமேன்னு சொல்லி. ஆனால் இதுக்கான மெயின் 2 ரீசனும் இருக்குது. முதலாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பிரெயின் நல்லா ஒர்க் ஆகுது, ஆனால் ஃபுல் பாடியும் பேரலைஸ் ஆகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஸ்பைனல் கோட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட பிரெயின் ஓகேவாக இருக்கும், ஆனால் பாடியை மூவ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி பாடி கிடைச்சிச்சின்னா அவங்களோட பிரெயின் அந்த பாடியில் வச்சா நார்மலான லைஃப்பை லீட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் டிசேபிள் பீப்புளுக்கு ஒரு ஹோப் மாதிரி இருக்கும். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் பிரெயினை பற்றி இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸ்பெஷலி ஒரு கேள்வி இருக்குது, நான் சொல்கிறது என்ன, அதுக்கு ரீசன் பிரெயின் தானே, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கா? ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் பிரெயினை எடுத்து புது பாடிக்குள்ளே வச்சா நீங்கள் மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்களா? அதாவது உங்கள் மெமரி இருக்குமா, உங்கள் பர்சனாலிட்டி சேமாக இருக்குமா, நீங்கள் தானே ஃபீல் பண்ணுவீங்களா? இதெல்லாம் சயின்ஸில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்ஜரியை ட்ரை பண்ணுறாங்க. இது சயின்ஸுக்கு ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஏன்னா முன்னாடி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு, புது விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் அது ரொம்ப நார்மலான ஒரு ப்ரொசீஜராக மாறிடுச்சுல. அதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட்டு நார்மலாக ஆகிடுமோ அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் சயின்ஸ் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி 2025 சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா லைஃப்னா என்ன, டெத்னா என்ன, நான் யார், இந்த வார்த்தைகளை இந்த உலகம் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட்டை ட்ரை பண்ணுறதை அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். until then stay curious, stay safe.